ஆ, நம்ம இன்னைக்கு 14வது நாள்ல இருக்கோம். 14வது அத்தியாயம் பார்க்க போறோம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ நேத்து ரீகேப் ஒரு தடவ பார்த்துடலாம் நம்ம. ஸோ நேத்து வந்து அர்ஜுனர் 13வது அத்தியாயத்துல வந்து 6 விஷயம் கேட்குறாரு இல்லைங்களா? பிரகிருதினா என்ன? புருஷானா என்ன? க்ஷேத்ரங்னா என்ன? க்ஷேத்ரஜ்ஞானா என்ன? ஞானம்னா என்ன? நேயம்னா என்ன? அப்படின்ட்டு. ஸோ ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது வந்து நம்ம நேத்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஜீவாத்மாக்கும் பிரகிருதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம மேலும் பார்ப்போம் டீட்டெயில்டா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரணாம் மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் ॐ அஜ்ஞானதிமிரந்தஸ்ய अज्ञानतिमिरान्धस्य ஞானாஞ்சலशलाकया ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन चक्षुरुन्मीलितं तस्मै येन तस्मै श्रीगुरुवे श्रीगुरुवे नमः। नमः। नमः ॐ ॐ विष्णुपादाय विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय कृष्णप्रेष्ठाय भूतले भूतले श्रीमते श्रीमते भक्तिवेदान्त भक्तिवेदान्त स्वामिन् इति स्वामिन् इति नामिने। नामिने नमस्ते नमस्ते सरस्वती सरस्वती देवे देवी गौरवाणी गौरवाणी प्रचारिणे प्रचारिणे निर्विशेषा निर्विशेष शून्यवादी शून्यवादी पाश्चात्य पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री नित्यानन्द अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे हरे कृष्णा कृष्ण 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 कृष्णा कृष्ण हरे हरे हरे। हरे 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 राम राम हरे हरे राम 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 हरे 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 हरे। ஹரே கிருஷ்ணா. हरे நம்ம कृष्ण இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆம், 14வது அத்தியாயம் தேவதிரு ஆச்சாரியல் ஆசீர்வாதத்தோட ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் மற்றும் தெய்வத்திரு ஜெயபதாக்க சுவாமி குரு மகாராஜோட பிளெஸிங்ஸோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கீதா மகாத்மியம் ல இருந்து ஒரு ஒரு வேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கீதா மகாத்மியம்ல வந்து கீதாவோட பெருமை நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அத்தியாயத்துக்குள்ள நம்ம போகலாம். देवकी नंदन कृष्ण पुष्यति தேவகி यथामि நந்தன கிருஷ்ணோ देवकी नंदन कृष्णो गीतापतेन तुष्यति गीतापतेन दुष्यति यथा न वेदैर्दनीना यथा न वेदैर्दानेन यज्ञतीर्थवृथादिभिः। यज्ञतीर्थव्रतादिभिः பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா? தேவகியின் மகனான ஸ்ரீகிருஷ்ணர் எவராலும் வேதம், தானம், தியாகம், யாத்திரை அல்லது சபதம் போன்றவற்றை படிப்பதால் திருப்தி அடைய முடியாது. அவர் கீதையின் பக்தி பாராயணத்தால் திருப்தி அடையும் அளவுக்கு. கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து வேதங்கள், தானங்கள், சாக்ரிஃபைசஸ், யஜ்ஞங்கள், யாத்திரைகள், அது மாதிரில கூட திருப்தி அவ்வளோ திருப்தி அடைய மாட்டாங்க. எப்போ நம்ம கீதையை பாராயணம் பண்ணி திருப்தி அடையிறது அளவுக்கு அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்கு. ஸோ வந்து கீதையை பாராயணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வாழ்றது வந்து பகவானுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் திருப்தி தருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதை விடனா வேதங்கள் படிக்கிறது மூலியமா தானம், யாத்திரை, தியாகம் இது எல்லாத்துக்கும் மேல கீதை படிக்கிறது அவ்வளோ பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வைஷ்ணவ தந்திரசரா 22வது ஸ்லோகத்துல. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து 14வது அத்தியாயத்துல இருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம். சைக்காலஜி, ஃபிலாசபி எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள். நம்ம முக்குணங்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் பார்த்தோம். தமோ, ரஜோ, சத்வா அது மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து அந்த குணங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். முதல் ஸ்லோகம். श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच परं भूया प्रवक्ष्यामि परं भूय प्रवक्ष्यामि
ஞானானாம் உத்தமம் ஞானானாம் ஞானம் உத்தமம் யஜ்ஞாத்வா முன்ஹாஹி சர்வே யஜ் ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திம் இதோ கதஹ. பராம் சித்திம் இதோ கதாக. பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். ஸோ திரும்பவும் பகவான் சொல்றாரு, புருஷோத்தம முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானம், இது வந்து சுப்ரீம் விஸ்டம், இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன் அர்ஜுனா. இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமாக பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பக்குவ நிலை மிக உயர்ந்த தெய்வீக நிலை அடைஞ்சவங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகா இது 14வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். சர்வயோனிஷு கௌந்தேய சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்திஹ மூர்த்தய சம்பவந்தித தாஷ்யம் பிரம்ம மஹத்யோனிர் தாசாம் பிரம்ம மஹத்யோனிர் அகம் பீஜ பிரதாபிதா. அகம் பீஜ பிரதாபிதா. மொழிபெயர்ப்பு படிக்கலாமா? யாராவது படிக்கிறீங்களா? குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகா. குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாகப்படுகின்றன. பிறப்பினால் எல்லா உயிரினும் தோன்றுது, அது நம்மளுக்கு தெரியும். மேலும் நானே விதையளிக்கும் தந்தை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அகம் பீஜ பிரத பிதா. பீஜனா சீடு. ஸோ நானே எல்லா உயிரினங்களுக்கும் விதையா இருக்கேன். அப்படின்னா என்ன? நானே வந்துட்டு எல்லாருக்கும் ஃபாதர். லைக் ஐ எம் த கிரியேஷன் ஆஃப், ஐ எம் த கிரியேட்டர் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு இங்க. ஸோ எப்படி ஒரு தேல் வந்து அது முட்டையிடுது இல்லைங்க, ஒரு அரிசி மூட்டைக்குள்ள முட்டையிட்டு அதுல இருந்து தேல்கள் வெளியில வருதுன்னா அதுக்கு சோர்ஸ் அரிசியிலிருந்து தான் தேல் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அது மாதிரி இந்த இந்த சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் உள்ள இயற்கையை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு. இந்த இயற்கை வந்து ஒன்றும் பீஜம் இல்லை, பீஜம் கொடுக்கல, எல்லாத்துக்கும் பிறப்பு கொடுக்கல. ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அகம் பீஜ பிரதாபிதா. ஐ ஆம் த ஃபாதர், ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ். நானே எல்லா உயிரினங்களுக்கும் நானே சோர்ஸ் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ வந்து இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிரகிருதி, இந்த இயற்கை வந்து ஒரு மதர் மாதிரி, அம்மா. ஆனா தந்தை யாருன்னா கிருஷ்ணர் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. அது எப்படின்னா, அவர் ஜஸ்ட் நேற்று சொன்ன மாதிரி அது பிரம்ம சமயத்தால இருக்கு, ஜஸ்ட் கிளான்சிங். மகாவிஷ்ணு வந்து எப்படி ஸ்பரிசத்திலிருந்து எல்லா உயிரினங்கள் தோன்றுது, எல்லா எல்லா அண்டங்கள் தோன்றுகின்றதோ அது மாதிரி மகாவிஷ்ணு வந்து ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணும் போது எல்லா உயிரினங்களும் பிறக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். பதினான்காவது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். சத்வம் ரஜோஸ்தம இதி. சத்வம் ரஜஸ்தம இதி குணாः. குணாः பிரகிருதி சம்பவः. குணாः பிரகிருதி சம்பவாः. நிபத்தந்தி மகாபாஹோ.
निबध्नन्ति महाबाहो தேஹே தேஹினாம் அவ்யயம். देहे देहिनम् अव्ययम् மொழிபெயர்ப்பு ஏதாவது படிக்கிறீங்களா? ஜட இயற்கை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகா இதுவுமே. ஜட இயற்கை சத்துவகுண ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ வந்து ஒரு ஆத்மா வந்து இந்த ஜட இயற்கை இந்த பிரகிருதிக்குள்ள டச் ஆகுதோ அப்பவே வந்துட்டு நம்ம வந்து முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம் இந்த ஆத்மா. ஸோ முக்குணங்கள் என்னன்னா ரஜோ தமோ அப்புறம் சத்வ ரஜோ தமோ. ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு குணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் முக்குணங்களும் மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நானே பீஜப்பிதா, நானே இந்த எல்லா உயிரினங்களுக்கும் சோர்ஸ். இப்ப வந்து அவர் எப்படி வந்து இந்த ஜீவாத்மா வந்து இந்த பிரகிருதி மூலியமா எப்படி வந்து செயல்படுது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் வந்து ஜீவாத்மா வந்து அப்போ இந்த பிரகிருதி கூட கலக்குது? ஏன் அப்படின்னா, நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து எப்பயுமே பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டு பகவான் கிட்டேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதான் வந்து ஆக்சுவல் பொசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். நம்மளோட இது வைகுண்டத்துல கோலோகத்திலேயே அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது தான். அதுக்காக தான் பகவான் எல்லா உயிரினங்களும் படைக்கிறாரு இல்லைங்களா? அவரோட பிளெஷர், அவரோட திருப்திக்காக படைக்கிறார். ஆனா பகவான் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீவில் அது கூட தடையிடுறது இல்லை. அதனால நம்ம பகவான் மேலேயே ஜெல்லசி, பகவான் மேலேயே பொறாமை கொண்டு நம்ம வந்து பொறாமை கொள்ளும் போது வி ஃபால் டவுன், மேல இருந்து நம்ம கீழே விழுவுறோம். இந்த ஜீவாத்மா வந்து பிரகிருதி கீழே கலக்கப்படுறது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பிரகிருதி கீழே ஒரு ஜெயில் மாதிரி இந்த இந்த முக்குணங்கள்ல வந்து இந்த ஜீவாத்மா வந்து ஆடிக்கொண்டே இருக்கு. நம்ம ஜீவாத்மா எப்படி ஒரு பப்பட் ஷோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒரு நூல் போட்டு இந்த பொம்மைலாம் நகரும். அது மாதிரி முக்குணங்கள் வந்து நம்மள ஆட்டி படிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிபதந்தி, நம்ம வந்து முக்குணங்கள்ல வந்து நம்ம வந்து முக்குணங்களால நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 3 கலர் இருக்கு. எப்படி வந்து நம்ம கலர் சிஸ்டம் படிச்சிருந்தோம் கெமிஸ்ட்ரியில், அது மாதிரி படிச்சிருந்தோம், இல்லை பெயிண்டிங்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களா? 3 கலர்ஸ், பிரைமரி கலர்ஸ், ரெட், ரெட், ப்ளூ, எல்லோ. இந்த 3 கலர்ஸ் பிரைமரி. இது 3 கலர் கலந்தா வேற வேற கலர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆர்டிஸ்ட் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை பெயிண்டிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட இது இல்லை அதில் வருவாங்க. ஸோ இதுல வந்து என்ன அந்த எல்லோ குறிக்கிறதுனா சத்துவகுணத்தை குறிக்கிறது, மோட் ஆஃப் குட்னஸ். அப்புறம் அது வந்து பியோர், அதுல வந்து எந்த பாவங்கள், சின்லெஸ் எதுவுமே இல்லை. அது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம், நாணம், அது மாதிரி இருக்கிறது வந்து எல்லோ. அப்போ ரெட் கலர் எதை குறிக்கிறது, சிவப்பு நிறம் எதை குறிக்கிறதுனா மோட் ஆஃப் பேஷன், ரஜோகுணத்தை குறிக்குது. நிறைய ஆசைகள், தேவைகள் நிறைய அது மாதிரி இருக்கும். நிறைய நான் சாதிக்கணும், நிறைய நான் பண்ணணும், நிறைய முன்னேறணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கிறது வந்து அந்த ரெட் கலர் ரஜோகுணத்தை குறிக்குது. கலர் ப்ளூ வந்து தமோகுணத்தை குறிக்கிறது. தமோகுணம்னா ரொம்ப சோம்பேறித்தனம், எப்போ பார்த்தாலும் தூக்கம் வர மாதிரி அது மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி எப்படி வந்து ஒரு ஆர்ஜிபி, இந்த ரெட் RYB, ரெட், எல்லோ, ப்ளூ, இது 3 கலந்து எப்படி நிறைய கலர்ஸ் தோன்றுதோ அது மாதிரி முக்குணங்களால நிறைய நிறைய விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஒரு ஆத்மாக்குள்ள இருக்கு. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜஸ்ட் கலோக்கியலா கூட. அது ஏன்னா வந்து முக்குணங்கள்னால அந்த ஜீவாத்மா வந்து ஆளப்படுறதுனால முக்குணங்கள் வந்து ஒருத்தொருத்தங்களும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்குது, ஒருத்தருங்களும் ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண வைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நான் சொன்ன மாதிரி முக்குணங்களுமே வந்து பிரகிருதி கிருஷ்ணரோட ஆர்டர்ல தான் செயல்படுது. பட் ஸ்டில் முக்குணங்கள் மனுஷனை வந்து ஜீவாத்மாக்கள்ல வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு பப்பெட் ஷோ மாதிரி. ஸோ 6வது ஸ்லோகம் படிக்கலாம். தத்ரா சத்வம் நிர்மலா த்வத் तत्र सत्वं निर्मलत्वात् பிரகாஷம் சகம் அந்யமாயம் प्रकाशकम् अनामयम् சுக சங்கேன பதானாதி सुखसङ्गेन बध्नाति ஞான சங்கேன சாணகா. ज्ञानसङ्गेन शानक மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பாவமற்றவனே, மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர். ஸோ இப்போ சத்வகுணத்தை பத்தி டீட்டெயிலா ஸ்லோகா வந்து அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு. இது வந்து சத்வகுணத்தை பத்தி. சத்வகுணம் வந்து மற்ற எல்லா 2 குணத்தை விட ரொம்ப தூய்மையானது சத்வகுணம். இதுல வந்து ரொம்ப எப்பயுமே ஒரு இலுமினேஷன், ஒரு ஹாப்பினஸ், ஒரு தெளிவு, அது மாதிரி இருக்கிறது. ஞானம் இருக்கும், இன்பம் இருக்கும், அது மாதிரி. இதுல வந்து சின்ஃபுல் பாவங்கள் இருக்காது இந்த இந்த சத்வகுணத்துல இருக்கும் போது. இது இந்த இந்த குணம் வந்து பிராமணர்கள் அது மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த குணம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து கண்டிப்பா வந்து இவங்களும் கட்டுப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், கவிஞர்கள், பிராமணர்கள் இது மாதிரி இருக்கவங்க எல்லாம் இதுல மோஸ்ட்லி இந்த சத்துவகுணத்துல நிறைஞ்சு இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி திரும்ப திரும்ப சத்வகுணத்துல இருக்கவங்க வந்து இறப்புக்கு அப்புறமும் திரும்பவும் மேபி பிராமணரா, விஞ்ஞானியா, இல்லோ கவிஞரா திரும்ப பிறக்கிற மாதிரி இறப்புக்கு அப்புறம் பிறப்பு இதே மாதிரி சத்துவகுணத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார். அடுத்து வந்து ரஜோகுணம் பத்தி பார்க்கலாம், என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ரஜோ ராகமகம் விதி रजो रागात्मकं विद्धि तृष्णा संग सम्भुवम् तमुद्भवम् तृष्णा सङ्गसमुद्भवम् तन् निबन्धन्ति कौन्तेय तन्निबध्नाति कौन्तेय कर्म संगेन देहिनम् कर्मसङ्गेन தேஹினம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலையுடைய உயிர் வாழி பௌதிக பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகின்றான். ஓகே, இப்போ வந்து ரஜோகுணத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ ரஜோகுணம் வந்து நிறைய ஆசைகள், தேவைகள், நிறைய ஏக்கங்கள், ஆசைகள், ஏக்கம் நிறைந்தது தான் வந்து ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்துல வந்து உயிர்வாழி வந்து அந்த பலநோக்கு செயல்கள் அதுல இருந்து பந்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுல மெயினா என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஆசைகள் நிறைய, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம இன்னும் தாண்டி போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா வந்து சத்வகுணம். ஹைரார்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத்வகுணம், ரஜோகுணம், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து தமோகுணம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமோகுணத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நேம் அண்ட் ஃபேம், ஒரு புகழ், பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வந்து சொத்து வேணும், எனக்கு ரிச்னஸ், அது மாதிரி ஒரு சொத்து, ப்ராப்பர்ட்டி, லைக் ரொம்ப நிறைய ஆசைகள், தேவைகள் எக்கச்சக்கமா இருக்கிறது வந்து இது மாதிரி
இருக்கிறது வந்து ரஜோகுணம். அதே மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து பலநோக்கு செயல்களில் பந்தப்பட்டுகிற அவங்களுக்கு கர்மா இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஏன்னா இவங்க பண்றது வந்து கிட்டத்தட்ட கர்மயோகா மாதிரி இவங்களுக்கும் அந்த கர்ம விளைவுகளோட பந்தம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தமோகுணம் பத்தி சொல்றாங்க கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்துல. தமஸ்த்வா அஞ்ஞானஜம் விதி तमस्त्वज्ञानजं विद्धि மோகனம் சர்வதேஹினாம் मोहनं सर्वदेहिनां सर्वदेहिनां பிரமதாலாஸ்ய நித்ரபிஷ் प्रमादालस्य प्रमादालस्य निद्राभिः निद्राभिः तन्निबध्नानि நிபத்தன்னாதி भारत பாரத. तन्निबध्नानि भारत भारत மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? பரதனின் மைந்தனே, அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலையுடைய எல்லா உயிர் வாழிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகளாகும். ஸோ தமோகுணத்துல வந்து 3 விஷயம் பார்க்கலாம். பைத்தியக்காரத்தனம், சோம்பல், தூக்கம், உறக்கம் ஆகியவை தமோகுணங்கள். இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கூட இவங்க தமோகுணத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமோகுணத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம அவங்களோட பிறப்பையே வந்து வீணழிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது இன்னும் ரொம்ப கீழ்நிலை. அது மாதிரி தமோகுணத்துல இருக்கிறவங்க வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூக்கம், கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கிறது, நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு நாள்ல என்ன வேணுங்கிறது கூட தெரியாம எது தேவை எது தேவையில்லை. அது மாதிரி மோஸ்ட்லி இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் நிறைய எப்படி சொல்றது, நிறைய கெட்ட விஷயத்துக்கு வந்து அடிப்பட்ட அடிக்ஷன் ஆகி இது மாதிரி இருக்கிறவங்க வந்து தமோகுணத்துல அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாம அது மாதிரி எப்படின்னா இறப்பு எனக்கு வரதா போகுது, நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன், அது மாதிரி ஒரு ஒரு கோட்பாடே இல்லாம வாழ்றது, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஏதாவது இது நம்ம சொல்லி கொடுக்கலாம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக தத்துவம் சொல்லி கொடுக்கலாம், ஆத்மாவை பத்தி சொல்லலாம் அப்படின்னா கூட எதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி ரிஜெக்ஷன்ல வாழ்றது. அது மாதிரி இன்டாக்சிஃபிகேஷன், போதை, இது மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இது மாதிரி இருக்கிறது வந்து தமோகுணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி முக்குணங்கள் சத்துவ, ரஜஸ், தம, இது சம்மரி மாதிரி. ஸோ சத்துவ எதிலிருந்து பிறக்குன்னா ஞானம், ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரஜோஸ் வந்து நிறைய தேவைகள் ஆசைகள் இருந்து, தமோ வந்து அறியாமை அங்கிருந்து பிறக்குது. இதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்துல ஒரு தெளிவு, அதுதான் வந்து சத்துவகுணம். அதுக்கப்புறம் ரஜோகுணம்ல இன்டென்ஸ் கிரேவிங், இது தேவை அது தேவை, எனக்கு நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் அது, எங்க எங்க எனக்கு எங்க நெக்ஸ்ட் சந்தோஷம் என்ன அப்படின்ட்டு ஒரு தேடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் தமோ குணத்துல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன், ஒரு என்ன பண்றோன்னே தெரியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறது. இதனால என்ன பாண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால நம்ம அட்டாச்மெண்ட் ஆகுறோம்னா சத்துவகுணத்துல வந்து சந்தோஷம், தெளிவு, அறிவு அதெல்லாம் இருக்கிறதுனால சத்துவகுணம் வந்து நம்மளுக்கு பாண்டேஜ் தருது. ரஜோகுணம்ல வந்து நம்மளுக்கு அதனால ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, நம்ம பண்ற காரியங்கள்னால ரிசல்ட்ஸ் கிடைக்குது, அதுல வந்து நம்மளுக்கு அட்டாச்மெண்ட். அதே மாதிரி தமோ குணத்துல வந்து ஒரு மேட்னஸ், ஏன்னா நம்ம ஒரு அடிமைத்தனமா ஒரு இதுல இருக்கும் போது அதனால வந்து தமோ குணத்துல வந்து ஒரு பாண்டேஜ், அது மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சம்மரி சத்வ, ரஜோ, தமோவுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல. அப்புறம் 14வது 15வது ஸ்லோகம் படிக்கலாம். யதா சத்வே பிரவர்த்ததே यदा सत्त्वे प्रवर्तते तू प्रलयं याति देहभृत् तु प्रलयं याति देहभृत् तदोत्मा विदं लोकान्
ததோத்தமவிதாம் तदोत्तमविदां லோகான் लोकान् அமலான் பிரதிபதயதே அமலான் பிரதிபத்யதே प्रतिपद्यते ரஜசி பிரளயம் கத்வா ரஜசி रजसि பிரளயம் प्रलयं கத்வா गत्वा கர்ம சங்கேஷு ஜேயதே कर्मसङ्गेषु கர்மசங்கேஷு जायते ஜாயதே ததா பிரலானஸ்தம் தமசி तथा ததா प्रलीनस्तमसि பிரலீனஸ்தமசி மூதா யோனிஷ மூடயோனிஷு ஜாயதே. ஜாயதே மூடயோனிஷு ஜாயதே. இது வந்து 14வது பட்டு 15வது ஸ்லோகம். 14வது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? சத்வகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகிறான். ரஜோகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் பலன் நோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கிறான். தமோ குணத்தில் மரணமடையும் போது அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கிறான். இது வந்து அல்டிமேட். நம்ம வந்து என்ன என்ன ஆகும் ஒரு ஆத்மாக்கு, இந்த என்ன ஆகும் ஆத்மா வந்து இந்த குணத்துல இருந்து இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது அந்த ஆத்மாக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த 2 ஸ்லோகத்துல. ஸோ நம்ம அடுத்த பிறவி இந்த ஆத்மா எந்த உடலை ஏற்குது அப்படிங்கிறது வந்து நம்மளோட குணம் ப்ளஸ் குணா அண்ட் கர்மா. நம்மளோட குணம் என்ன ப்ளஸ் நம்ம என்ன கர்மம் நம்மளுக்கு இருக்குங்கிறத வச்சு தான் டிசைட் ஆகுது. ஸோ இதில் வந்து எந்த குணத்தில் இருந்தால் எந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இந்த 2 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ ஒருத்தங்க வந்து சத்வகுணத்தில் இருக்கும் போது ஒருவன் சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களுக்கு அடைகிறான். ஸோ நம்ம இருக்கிறது வந்து நான் சொன்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு தேங்காய் ஒரு ஷெல் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். நம்ம மிடில் இருக்கோம். மேலே 7 மேல் உலகங்கள், கீழ் உலகங்கள், பாத்தால சுத்தால அப்படின்னு கீழே 7 உலகங்கள் இருக்கு. ஹையர் பிளானட்ஸ், லோவர் பிளானட்ஸ். ஸோ நம்ம வந்து சத்வகுணத்தில் ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா அவங்க வந்து ஆத்மா மேல் நோக்கி எங்க சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களுக்கு செல்கின்றது. பிரம்மலோகா, தப்போலோகா, பித்ருலோகா, அது மாதிரி 7 லோகங்கள் இருக்கு. ஸோ 7 லோகங்கள் மேல ஆத்மா செல்லுது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதே ஒருத்தங்க ரஜோகுணத்துல இறக்கும் போது என்ன ஆகுது, ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டவர்களின் மத்தியில் பிறக்கிறான். ஸோ எப்படி வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிராமணர்கள், தத்துவ ஞானிகள், சயின்டிஸ்ட், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றவங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள மூலியமா தமோ குணத்துல அடுத்த பிறப்புல வந்து அந்த ஜீவாத்மா அடையுது, அங்க வந்து வாழுது அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தமோ குணத்தில் மரணம் அடையும் போது அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமோ குணத்துல இருக்கவங்களுக்கு இந்த மனுஷ பிறப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. மிருக பிறப்பு, லோவர் ஸ்பீஷீஸ், ஒரு நாய், பூனை, லயன், கவ், மங்கி, ஏதோ குரங்கு, ஏதோ ஒரு எத்தனையோ 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கு. அதுல வந்து இந்த மனுஷ பிறவி கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு தமோ குணத்துல இருக்கும் போது அந்த ஜீவாத்மாக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட சம்மரி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே காட்டின மாதிரி தான். ஸோ பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன, கட்டுப்படுத்தும் சக்தி சாத்வகுணத்துக்கு என்ன, மகிழ்ச்சி, திருப்தி, அறிவு, மேன்மை. பண்புகள் என்னன்னா அறிவு, பாவ வினைகள் இல்லை இந்த சத்துவகுணத்துல. முடிவு வந்து அவர்கள் வந்து பக்தி தொண்டு செய்யற மாதிரி அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. ரஜோகுணத்துல இருக்கவங்களுக்கு பயனுள்ள நடவடிக்கைகளில் இணைத்திருந்தல், நான் வந்து அட்டாச்மெண்ட் ஏதாவது செய்யணும், ஆசை மற்றும் இணைப்பின் கயிறுகள் அவங்களுக்கு இருக்கு, அட்டாச்மெண்ட். இவன் பண்புகள் என்னன்னா தீவிரமான வரம்பற்ற ஆசைகள் மற்றும் ஏக்கங்கள், பெரிய இணைப்பு, பலன்களில் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு. இதுல வந்து முடிவு என்னன்னா துன்பம். ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருங்களா? இல்லைங்களா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே நடக்கிறது இல்லை. அதுல வந்து முடிவு என்ன இருக்கும்னா துன்பம் கூட இருக்கும் அப்படின்ட்டு.
தமோ குணத்துல வந்து பைத்தியம், சோம்பல், தூக்கம் இது மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி. அதுக்கப்புறம் பண்புகள் வந்து மாயை, எப்பயுமே ஒரு இல்யூஷன்ல இருக்கிறது, இருள், பைத்தியம், செயலற்ற தன்மை. அது இதுக்கு வந்து முடிவு என்னன்னா ஃபூலிஷ்னஸ். ரொம்ப ஒன்றும் எதுவுமே தெரியாம ஒரு தமோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இருக்கும். நம்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குணம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்குள்ளேயே முக்குணங்களும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சத்துவகுணம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கு இல்ல ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், சம்திங் குழந்தைங்க பார்த்துக்கிறது அது மாதிரி இருக்கும்போது, நம்மளுக்கே வந்து ஒரு ரஜோகுணத்துல இருக்க மாரி ஒரு ஒரு டே டைம்ல இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகும்போது ஒரு மாரி டிஸினஸ்ஸா ஒரு மாரி சோர்வு தன்மை இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து லைக் இட்ஸ் இன் த மோட் ஆஃப் தமோ டார்க்னஸ் அது மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அகைன் வேரியேஷன் ஒருத்தவங்களுக்குள்ள முக்குணங்கள் இருந்தாலுமே அந்த இந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதும் அதுவும் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தம் ஒரு 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 குணம் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட், ரொம்ப ஹை, ரொம்ப லோ, ரொம்ப மீடியம் அது மாதிரியும் இருக்கு. அது மாதிரி இருக்கிறதும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். 26வது ஸ்லோகம். மாம் சாயோ व्यभिचारेण मां च यो व्यभिचारेण பக்தி யோகேன சேவதே भक्तियोगेन सेवते சா குணான் சமித்யைதான் सगुणान् समीत्यैतान् பிரம்ம பூயயா கல்பதே. ब्रह्मभूयाय कल्पते. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களில் உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு முக்குணங்கள்ல நம்ம ஊசலாடிட்டே இருக்கோம்னா முக்குணங்கள் வந்து எப்போ வெளியில வருது மாதாஜி அப்படின்னு நீங்களே கேட்கலாம். அதுக்கு கிருஷ்ணரே இங்க பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு என்னன்னா என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தவறாமல், ஏன்னா முக்குணங்கள் நம்மள ஆட்டி படிச்சுட்டே தான் இருக்க போகுது. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன், பக்தி தொண்டு செய்யறது மூலியமா இந்த முக்குணங்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து ப்ராப்ளமும் சொல்லி என்ன ப்ராப்ளம்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்யூஷனும் சொல்லிட்டாரு. சொல்யூஷன் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் அப்படின்ட்டு இங்க வந்து பகவான் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் நம்ம பிரம்ம நிலையும் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் நம்ம பிரம்ம ரியலைசேஷனுக்கு அப்புறம் பரமாத்மா, நமக்குள்ள பரமாத்மா இருக்கார். நேத்து பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள நம்ம ரியலைசேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதையும் தாண்டி பகவானுக்கு எப்படி தொண்டு செய்யறது, தாசானு தாசா எப்படி வந்து பகவானுக்கு நம்ம வந்து கைங்கரியம் செய்யறது அப்படிங்கிறதுல வந்து அந்த பிரேமம் இன்னும் அதிகமாகுது அப்படின்ட்டு நம்ம அந்த 3வது நிலையும் தாண்டி நம்ம போகலாம். அதுக்கு முதல்ல வந்து பிரம்ம நிலைக்கு வருது. அது எப்படின்னா நம்ம பக்தி தொண்டு மூலியமா நம்ம வரலாம். அந்த பக்தி தொண்டே நம்மளுக்கு மேலும் மேலும் முன்னிலைகளுக்கு எடுத்துட்டு போய் நம்மள மேல இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நாரத முனி மிருஹாரி ஸ்டோரி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாரத முனி வந்து நான் நேத்தே சொன்ன மாதிரி அவர் வந்து எல்லா லோகத்துக்கும் அவரால் போக முடியும். ஏன்னா அவர் மகாஜன், பக்திமான். அவருக்கு வந்து அவர் நினைச்சா வைகுண்ட லோகம், பூலோகம், எந்த லோகத்துக்கும் அவர் வந்துட்டு போக முடியும். அவர் அது மாதிரி அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு காட்டு வழியா போறாரு. அப்போ வந்து அங்க பார்க்குறாரு நிறைய விலங்கினங்கள் வந்து அம்பு அம்பு அந்த விலங்கு மேல அம்பு தெரிச்சு அது வந்து உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கு. சாகவும் இல்லை, கால் வலி, ரொம்ப துடிக்குது வலியில. கொஞ்ச தூரம் போறாரு. என்ன ஒரு முயல் பார்க்கறாரு. அப்புறம் ஒரு
மான் பார்க்குறாரு. அது மாதிரி என்னடா இது ஒரு இப்படி விலங்கினங்கள் வந்து துன்பத்துல வந்து வலியில துடிக்குதே என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு நாரதமுனி அந்த காட்டு வழியா போகும்போது இதை பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனா ஒரு ஹண்டர் ஹண்டருக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வேட்டை ஆடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள வந்து பார்க்குறாரு. வேட்டைக்காரன் ஒருத்தவங்கள வந்து பார்த்துட்டு அவர் வந்து அந்த அம்பு வச்சு எல்லா மிருகங்களையும் கொல்றத பார்க்குறாரு. அவரை பார்க்கும்போது யமராஜாவோட மகன் மாதிரி கருப்பா ரெட் கலர் ஐஸ்ல வந்து அவர் வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா ரொம்ப ஆக்ரோஷமா இது பண்ணிட்டு இருக்காரு. உடனே நாரதமுனி அவரை அந்த வேட்டையாடுறவங்க கிட்ட பார்த்துட்டு கேட்குறாரு, எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? அம்பு விட்டு அந்த உயிரினத்தை வந்து ஹாஃப் கில்லிங் சாக விடாம பாதியில வந்து கொஞ்சமா கொன்று அதை வந்து துடிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் இப்படி பண்றீங்க? இது வந்து ரொம்ப அஹ், அஹ், ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அந்த மிருகாரிய அவர் அந்த வேட்டைக்காரன் பேரு மிருகாரி. அவரை பார்த்து கேட்கிறார். மிருகாரிக்கு உடனே கோவம், யாரா இது நம்ம வழியில வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு முனிவர் அப்படிங்கறத பார்த்துட்டு அவரை கும்பிட்டு அவரை பார்த்து இது மாதிரி சொல்றாரு, நீங்க வந்ததுனால எல்லா விலங்கினங்களும் ஓடிருச்சு, நீங்க யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் நாரதமுனி சொல்றாரு, எனக்கு இந்த மிருகினங்கள்லாம் சாகாம இந்த அம்புனால துடிச்சிட்டு இருக்கு வழியில, பாதி பாதி உயிர் போகாம இருக்குது என்ன அப்படின்னு எனக்கு புரியல, அதனால தான் உங்ககிட்ட என்னன்னு கேட்க வந்தேன் அப்படின்ட்டு. மிருகாரி சொல்றாரு, எனக்கு எங்க அப்பா வந்து ஆஹ் இப்படிதான் கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாரு, அதனால நான் இப்படி கொல்றேன். ஏன்னா இந்த 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 இது மாதிரி இந்த இந்த விலங்கினங்கள் துடிச்சு இருக்கிறது வந்து பார்க்கறதுல எனக்கு ஜஸ்ட் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு சுத்தமான ஒரு தமோ குணத்துல வந்து அவர் ஆன்சர் பண்றாரு. மிருகாரி, எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஒரு ப்ளஷர் இருக்கு, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே நாரதமுனி வந்து கேக்குறாரு, எனக்காக ஒரு விஷயம் செய்யுங்க, நீங்க அதை பாதி கொல்றதுக்கு முழுசா கொன்னுடலாம், எதுக்கு அந்த விலங்கினத்தை பாதி கொன்னுட்டு அதை துடிக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும், நீங்க அதை முழுசாவே கொன்னுடலாமே அப்படின்ட்டு அப்படி சொல்றாரு. உடனே அந்த மிருகாரி வந்து ரொம்ப அறியாமையில வந்து, எதுக்காக இப்படி சொல்றீங்க, என்ன ஏன் அப்படின்னு அவருக்கு வந்து தெரியல. ஏன்னா அவர் ஒரு வாசி, அது மாதிரி ஒரு வேட்டைக்காரன் அது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து மிருகாரி கிட்ட நாரதர் சொல்றாரு, அந்த உயிரை அந்த 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 உயிர்ல துடிச்சு அந்த அளவுக்கு வலி போய் அந்த இறக்கும் போது அதோட பாவம் வந்து உங்களை தான் வந்து அடைய போகுது. இது வந்து இன்னும் மேலும் மேலும் திரும்ப அந்த பாவ காரியங்கள் வந்து இன்னும் அதிகமாகி உன்னைதான் அடைய போகுது அப்படின்ட்டு மிருகாரி கிட்ட வந்து நாரதமுனி சொல்றாரு. இதை கேட்டுட்டு நான் மிருகாரிக்கு வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது அவருக்கு தெரியாம அவர் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்போ நாரதமுனி சொல்றாரு, இப்பவே இந்த அம்பெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போய் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிராமண வாழ்க்கைய வாழணும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு மிருகாரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து நீங்க செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தியம் வந்து பகவானை வந்து வழிபடுறது மூலியமா நீங்க எல்லாமே இந்த பிராயச்சித்தியம் தேடலாம் அப்படின்ட்டு மிருகாரி கிட்ட நாரதமுனி சொல்றாரு. ஸோ நாரதமுனி வந்து நீங்க வந்து ஒரு துளசி செடியை வச்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நான் பகவானோட நாமத்தை உச்சரிச்சு நீங்க இந்த இந்த தமோ குணத்திலிருந்து வெளில வந்து பகவானுக்கு தொண்டு செய்யறது மூலியமா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு மிருகாரி கிட்ட நாரதமுனி சொல்றாரு. ஸோ மிருகாரியும் இது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு அவரு ஃபுல்லா சேஞ்ச் ஆகி, ஏன்னா அந்த அறிவு ஒரு பக்தரால மட்டும்தான் கொடுக்க முடியுது இல்லைங்களா, தெரியாம தானே செய்யறாங்க. ஸோ இந்த அறிவு இந்த கொடுக்கும் போது அவரும் அவங்க லைஃப் மாறி மிருகாரியும் விட்டுட்டு ஒரு பக்தரா வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு மிருகாரியை பார்க்கறதுக்கு நாரத முனியும் பர்வத முனியும் வந்து பார்க்கலான்னு அப்படின்னு வர்றாரு. அவங்க வர்றது பார்த்துட்டு மிருகாரி வந்து கீழே எறும்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம்
சாகாம இருக்கணும் அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டு நாரத முனியும் பர்வத முனியை வந்து வாங்க அப்படின்ட்டு வெல்கம் பண்றாரு. வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்கள வெல்கம் பண்றாரு. இதை பார்த்து நாரத முனிக்கும் பர்வத் முனிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு மனிதனுக்கும் கீழே இருக்கிற ஒரு 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 உயிரினமா வாழ்ந்துட்டு இருந்த மிருகாரி அப்படியே மாறி பகவானோட நாமத்தை ஜபிக்கிறதுனாலையும் பகவானுக்கு தொண்டு செய்யறதுனாலையும் அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்ட்டு பார்த்து நாரத முனியும் பர்வத முனியும் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அறியாமையில வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட நம்ம இந்த இந்த ஆத்ம ஞானம், இந்த பக்தி பத்தி நம்ம சொல்லி தருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம நாம ஜபம் பத்தி படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? கிருஷ்ண உணர்வின் நடைமுறையில் பக்தன் அனைத்து வாயில்களையும் முழு உடலையும் தூய நற்குணத்தின் நிலையை அடைய ஈடுபடுத்துகிறான். எடுத்துக்காட்டாக பக்தர் வேதங்களை படிக்கவும் கேட்கவும் கண்களையும் காதுகளையும் பயன்படுத்துகிறார். இறைவனுக்கு படைக்கப்பட்ட மலர்களை மணக்க நாசியும், இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவை சுவைக்கவும் மகாமந்திரத்தை உச்சரிக்கவும் வாயை பயன்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எல்லா சென்சஸ், எல்லா 9 கேட்ஸ் ஆஃப் நம்மளுக்கு நம்ம இரண்டு கண்கள், 2 காது, 2 மூக்கு வழியா நம்ம இது எல்லாத்தையுமே வாய் எல்லாத்தையுமே வந்து பகவானுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியும். இதுல உபயோகப்படுத்துறதுக்கு மூலியமா நம்ம பகவானுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் தொண்டு செய்யலாம். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பகவத்கீதை படிக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனால நம்ம கண்கள் யூஸ் பண்றோம். நம்ம காதுகள்னால இந்த ஹரிக்கத்தை நம்ம கேட்குறோம். அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல பகவானுக்கு வந்து பூ பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் ஒரு பூவை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்மெல், அந்த பூவோட நறுமணமும் நம்மளுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஒரு பகவானுக்கு நம்மள ஆசையா செஞ்சு, பக்தியா செஞ்சு அதை நெய்வேத்தியமா நம்ம சாப்பிடும் போது நம்ம நாக்கும் அதுல வந்து பகவான் தொண்டுல சேவை புரியுது. அது மாதிரி நம்ம நாக்குனால இன்னொரு சேவையும் பண்ண முடியும். அது என்னன்னா இந்த மகாமந்திரச்சு உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது மூலியமா நம்ம வந்து இந்த கிருஷ்ண பிரேமத்துல, இந்த உணர்வுல வந்து பகவான் மேல இருக்கிற பிரேமத்துல நம்ம எல்லா புலன்களையும் வந்து பகவான் தொண்டுல நம்மளால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, நம்ம வீட்டையே கோயிலா மாத்தி நம்ம இது எல்லாமே பண்ணலாம். நம்ம கோயிலுக்கு போறதுக்குன்னு ஒரு டைம் வேணும், ஒரு ஷெட்யூல் இருக்கணும், நம்மளை கூட்டிட்டு இல்லை எல்லாரும் ஒண்ணா போகலாம் அப்படின்னு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஆனா வீட்லயே நம்ம கோயிலா மாத்தி நம்ம இது எல்லாமே பண்ணும்போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், வி கீப் கிருஷ்ணா இன் த சென்டர் அண்ட் வி ஜஸ்ட் கீப் டூயிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். எந்த ஒரு டைம், பிளேஸ் இது தேவையில்லை. நம்ம வி ஜஸ்ட் கீப் டூயிங் இட். நம்ம வீட்லயே இது எல்லாமே டெய்லி நம்ம பண்ணலாம். 3 வேளையும் நம்ம தாராளமா பண்ணி நம்ம பகவான் மேல தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ண உணர்வுல நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? இல்லை ஏதாவது ரியலைசேஷன் இருந்தால் ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு அத்தியாயம் எப்படி இருந்தது? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ குவிஸ் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் பண்ண முடியுதுங்களா டெய்லியும்? ஓகே, வெரி நைஸ். ஸோ
உங்ககிட்ட பகவத்கீதா புக் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நாம ஜெபமாலையும் இருக்குங்களா எல்லார்கிட்டயும்? ஓகே. மேபி இந்த சாட்டர்டே வந்து வேத மந்திர்ல வந்து இன் பர்சன் ப்ரோக்ராம் இருக்கு. நிறைய பேர் சத்சங் மாதிரி சாட்டர்டே வேத மந்திர்ல பண்றாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரமும் இந்த சாட்டர்டே இருந்தது. ஸோ முடிஞ்சா நீங்க அடுத்த சாட்டர்டே கூட நீங்க இதுல கலந்துக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா யாருக்காவது? ஓகே. இல்லைன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். 3 தடவை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. भगवान श्री कृष्ण परमात्मा की जय, गिरिंद्र भगवद गीता की जय, सामवेद भक्त वृंद की जय, ऑल टूरिस्ट प्रभुपाद, ऑल टूरिस्ट असेंबली डिवोटीज. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இந்த ஜப மாலை, துளசி மாலையோ இல்லை நீம் லீஃப் மாலை இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து 108 டைம்ஸ் ஒரு 5 to 7 minutes ஆகும். சாரி 6 to 7 minutes ஆகும். நீங்கள் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் தபிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு பார்க்கலாம். நான் குவிஸ் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹரே கிருஷ்ணா.